குட் மார்னிங். நம்ம போன வீடியோஸில் சேல்ஸ் பட்ஜெட்டு அப்புறம் ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டுடைய மீனிங்கு இதெல்லாம் பார்த்தோம். இது வந்து பட்ஜெட் அண்டு பட்ஜெட்டரி கண்ட்ரோலில். இப்போ இதில் ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டில் ஒரு சின்ன சம்மை பார்க்கலாம். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும், நம்ம சின்ன ஃபார்மேட் தான். அதாவது ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக்கையும் சேல்ஸை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஓப்பனிங் ஸ்டாக்கை லெஸ் பண்ணோம்னா அந்த எஸ்டிமேட்டட் ப்ரொடக்ஷன் வந்து கிடச்சிரும். இதுதான் ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பாருங்கள். இந்த சம் கொடுத்துருக்காங்க. 4 ப்ராடக்ட். ப்ரிப்பேர் ஏ ப்ரொடக்ஷன் பட்ஜெட் ஃபார் 3 months ending 31st March 2004 ஃபார் ஏ ஃபேக்ட்ரி ப்ரொடியூசிங் 4 ப்ராடக்ட்ஸ் ஆன் தி பேசிஸ் ஆஃப் த ஃபாலோயிங். இப்போ அந்த ஃபேக்ட்ரியில் 4 வகையான ப்ராடக்ட்ஸை உற்பத்தி பண்ணுறாங்க. அது 2004 அவங்களுடைய ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. 2000, 3000, 4000, 5000 சொல்லி ஓப்பனிங் ஸ்டாக் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 4 ப்ராடக்டுடைய ஓப்பனிங் ஸ்டாக்கு. அடுத்தது அதே சேம் இந்த 4 ப்ராடக்டுடைய எஸ்டிமேட்டட் சேல்ஸ் அது வந்து எவ்வளோன்னா, ஏக்கு வந்து 10,000, பிக்கு 15,000, சிக்கு 13,000 அண்ட் டிக்கு 12,000 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த 4 ப்ராடக்ட்டுக்கும் டிசைடு க்ளோசிங் ஸ்டாக் வந்து 5,000, 4,000, 3,000, 2,000 கொடுத்துருக்காங்க. இந்த இந்த அவங்க கொடுத்துருக்க டேட்டாவை பேஸ் பண்ணி என்ன செய்யணும், we have to prepare the production budget. இப்போ பார்த்துக்கோங்க, நம்ம இந்த ஃபார்மேட்டை பார்த்த மாதிரி அப்படியே வந்து என்ன செய்யலாம், அப்படியே வந்து நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு க்ளோசிங் ஸ்டாக்கு இல்லாட்டி சேல்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணிவிட்டு ரெண்டையுமே ஆட் பண்ணணும். அதாவது சேல்ஸையும் க்ளோசிங் ஸ்டாக்கையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 15,000, 15,000, அடுத்து 19,000, அடுத்து 16,000, 14,000 வந்து அந்த க்ளோசிங் ஸ்டாக்கையும் சேல்ஸையும் ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு. அதாவது ப்ராடக்ட் ஏ, பி, சி, டி 4 ப்ராடக்ட்டையும் தனித்தனியாக வந்து அதனுடைய க்ளோசிங் ஸ்டாக்கும் ப்ளஸ் சேல்ஸையும் எஸ்டிமேட்டட் சேல்ஸையும் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு இந்த கீழே இருக்குது. 4 அமௌண்ட்டு 15,000, 19,000, 16 அண்ட் 14,000. அடுத்ததாக ஆஸ் பெர் ஃபார்மேட்டு என்ன செய்கிறோம், ஓப்பனிங் ஸ்டாக்கை நம்ம லெஸ் பண்ணுறோம். லெஸ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2,000, 3,000, 4,000, 5,000 இதை லெஸ் பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய எஸ்டிமேட்டட் ப்ரொடக்ஷன் 13,000, 16,000, 12,000 அண்டு 9,000. இவ்வளோ தான். இது வந்து ஆக்சுவலி பேசிக் சம்மு. இதில் அடுத்து கொஞ்சம் கால்குலேஷன்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் அட்வான்ஸாக அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இதுதான் இந்த ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டுடைய ஃபஸ்ட்டு மாடல். பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.